அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் விருந்து பரிமாறப்படுது. அந்த பரிமாறப்படுற விருந்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து பீர் போத்தல் வைக்கப்படுது. யார் மேலேயும் வழக்கு போடுது. ஒரு உள்நோக்கங்கள் பிச்சு ஒரு சாயத்தை பூசுறாங்க. நம்ம கல்லில் இருக்கக்கூடிய போராட்டம் செஞ்சோம்னா இவர் வந்து குலத்தொழிலை நோக்கி நகர்த்துறாரு. நாங்க கல்ல இருக்கிறத சொல்றோம். இந்த சாதி தான் கல்ல இருக்கணும்னு சொல்றோமா, இல்ல ஆடு மாடு வளர்ப்புங்கிறோம். இந்த சாதிக்காக தான் ஆடு மாடு வளர்க்கணும்னு சொல்றோமா? திராவிடத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் தான் இங்க களத்துல போர் அப்படின்னு சொல்றோம். அந்த சண்டைக்கு ஊடாக குறுக்கு சால் ஓட்டக்கூடிய வேலைகளை வந்து உதவியா இருக்கக்கூடிய இந்த தாவேக்காவை மக்கள் மன்றத்தில் இது போலியான ஒண்ணு, இது மக்களுக்காக உண்மையா இருக்காது, குலப்புறமா நிற்காது அப்படின்னு அம்பலப்படுத்த வேண்டிய 40 விழுக்காடு வாங்க போறாரு, 80 விழுக்காடு வாங்க போறாரு அப்படின்னு தேவையில்லாம ஒரு போலியான ஒரு கருத்துருவாக்கத்தை செய்யறது. என்ன வளர்ச்சி பட்டுச்சு? இங்க வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சிங்கிறீங்க, புள்ளிவரத்தை காட்டுறீங்க, ஆனா கலை சொல்ல என்னவா இருக்கு? Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியோட தலைமையர் சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து நிறைய போராட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கல் இறக்குதலாக இருக்கட்டும், ஆடு மாடுகளுக்கான மாநாடாக இருக்கட்டும், மலையடி மாடு மேய்க்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய போராட்டங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதோட இம்பாக்ட் என்னவா இருக்குது மக்கள் மத்தியில்? மக்கள் வந்து வெகுவாக வந்து வரவேற்கிறாங்க, ஆதரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. களத்தில் தொடர்ச்சியாக அண்ணன் இருக்கிறத வந்து அவங்க ரொம்ப ரசிக்கிறாங்க. தங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு போராளி இருக்கார் அப்படிங்கிற பெருமிதத்தோடு பார்க்குறாங்க. அதில் வந்து அதுக்கு வந்து எதிராளிகள் திராவிட கூட்டம் வந்து ஒரு உள்நோக்கங்கள் பிச்சு ஒரு சாயத்தை பூசுகிறாங்க. நம்ம கல்லில் இருக்கக்கூடிய போராட்டம் செஞ்சோம்னா இவர் வந்து குலத்தொழிலை நோக்கி நகர்த்துறாரு அப்படிங்கிறது. ஆடு மாடு வளர்ப்பு அப்படின்னு பேசினோம்னா, இல்லை ஆடு மாடுகளை மாநாடுன்னு போட்டோம்னா உடனடியாக வந்து இவர் வந்து கற்காலத்துக்கு இழுத்துட்டு போகிறாரு. இப்போ கல்வி கற்கணும், எல்லாரும் கல்வி கற்கணும்னு சொல்கிறப்ப இவர் ஆடு மாடு வளர்ப்புன்னு மக்களை வந்து மடைமாற்றாரு அப்படிங்கிறாங்க. இதில் அடிப்படையான குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லை அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கல் இறக்கக்கூடிய அந்த போராட்டங்கிறது இங்கே அருகாமையில் கேரளா இருக்குது. கேரளாவில் கல் இறக்க வந்து தடை இல்லை. இத்தனைக்கும் கேரளாவை ஆளுவது கம்யூனிஸ்ட் அரசு தான், அங்கே தடை இல்லை. அவங்க வந்து அந்த கல்லை வந்து அதிகப்படியாக வந்து அதை விளம்பரப்படுத்துகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கல் இறக்க தடை இருக்குது. கல்லில் சராசரி எவ்வளோ விழுக்காடு ஆல்கஹால் இருக்குன்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற பழைய சோறுலேருந்து தாய்ப்பால் வரைக்கும் எல்லாத்துலேயும் வந்து ஆல்கஹால் உண்டு. ஆனால் விழுக்காடு மாறுபடும். இப்போ கல்லில் வந்து 4.5 அளவுக்கு ஆல்கஹால் இருக்குது. அது அதிகபட்சமாக ஒரு கல் வந்து புளிச்சு போய் நொதிச்சு போய் அது தாமதமானால் ரொம்ப நேரம் கல்லை வந்து இறக்கி ரொம்ப நேரம் ஆனால் அது அந்த புளிச்சு போகிறப்ப ஆல்கஹால் அளவு வந்து மாறுபடும். அது வந்து 14 விழுக்காடு வரைக்கும் வரும். அதான் அதிகபட்ச அளவு. ஆனால் இங்கே வந்து டாஸ்மாக் சாராயத்தில் சராசரி அளவே 43 விழுக்காடு. இந்த டாஸ்மாக் சாராயத்தில் உடலுக்கு நலன் பயக்கக்கூடிய எந்தவித ஒரு அமிலமோ நல்ல ஒரு அமிலமோ இல்லை வந்து ஒரு சத்துக்களோ எதுவுமே கிடையாது. ஆனால் கல்லில் வந்து உடம்புக்கு நலன் பயக்கக்கூடிய சத்துக்கள் உண்டு. லோரிக் அமிலம் அப்படிங்கிற அமிலம் உண்டு, ஒரு நல்ல இது உண்டு. அப்படி இருக்கிறப்ப இந்த கல் ஏன் தமிழ்நாட்டு தடை வைக்கப்பட்டிருக்கு? வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடை வச்சுட்டு இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல்லுக்கு ஏன் தடை போடணும்? அவள் கல்லை வந்து தடை வைக்காதீங்க அப்படிங்கிறத வலியுறுத்தி தொடர்ச்சியாக நம்ம பேசி வந்தோம். அப்போ களத்தில் இறங்கி போராடும் விதமாக அந்த கல் இருக்கக்கூடிய போராட்டத்தை முதல்ல எடுத்தோம். மறுபடியும் இப்போ 1000 பேரோட செய்யக்கூடிய நிகழ்வையும் எடுத்தோம். அப்போ அதை எடுத்துருக்கோம். இது ஒரு பக்கம். அப்புறம் ஆடு மாடுகளின் மாநாடுனா, அந்த ஆடு மாடுகளின் மாநாட்டில் வந்து வைக்கப்பட்ட முழக்கங்கிறது மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை. மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிறத அந்த 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 கருத்தாக்கம் இருக்குல்ல, மேய்ச்சல் நிலம்னா என்ன, மேய்ச்சல் நில உரிமைனா என்ன, இந்த அடிப்படையே தெரியாத ஒரு அடிமுட்டாள்கள் தான் அதை வந்து தவறாக சித்தரிக்கிறாங்க. சந்தேகம் இருந்தால் நம்ம கூகுளில் போய் மேய்ச்சல் நிலம் அப்படின்னு போட்டால் என்னன்னு தெரிய வரும். ஏன்னா இப்போ வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பால் வகையில் 53 விழுக்காடு அளவுக்கு பால் வந்து மேய்ச்சல் முறை மூலமாக வளர்க்கப்படக்கூடிய கால்நடைகள் மூலமாக பெறப்படுது. நாம் உண்ணக்கூடிய இறைச்சியில் 70 விழுக்காட்டுக்கு மேலான இறைச்சி வந்து இந்த மேய்ச்சல் முறை மூலமாக வளர்க்கப்படக்கூடிய கால்நடைகள் மூலமாக பெறப்படுது. அதே போல் நம்ம போராடி பெற்ற ஜல்லிக்கட்டு உரிமை, அந்த ஜல்லிக்கட்டு உரிமையை வந்து நாம் போராடி பெற்றோம். அதில் பயன்படுத்தப்படக்கூடிய காளைகள் வந்து அப்போ இந்த மேய்ச்சல் முறை மூலமாக தான் வளர்க்கப்படுது. அதே போல் ரேக்லர் ரேஸில் பயன்படுத்தக்கூடிய காளைகளும் மேய்ச்சல் முறை மூலமாக தான் வளர்க்கப்படுது. திமுகவை சேர்ந்த கார்த்திகேய சிவசனாதிபதி அவரே சொல்கிறார். அவர் சொல்கிறப்ப காங்கேய மாடுகள் தவிர இப்போ எல்லா மாட்டினங்களும் வந்து இந்த மேய்ச்சல் முறை மூலமாக தான் வளர்க்கப்பட முடியும் அப்படிங்கிறது.
இந்த மேய்ச்சல் நிலம்ங்கிற ஒன்று வலியுறுத்தி மேய்ச்சல் நிலம் மற்றும் கிடைக்காரர்களுக்கான ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபை 2026 ஆண்டை அவங்க வந்து மேய்ச்சல் நிலம் மற்றும் கிடைக்காரர்களுக்கான ஆண்டு அப்படின்னு அறிவிச்சிருக்கு. 2022ஆம் ஆண்டு இந்த மேய்ச்சல் நில உரிமையை வலியுறுத்தி டெல்லியில் வந்து 2022ஆம் ஆண்டு 2 நாள் அமர்வு நடந்திருக்கு, கருத்தரங்கு நடந்திருக்கு. அதில் வந்து 2வது நாள் அமர்வில் வந்து மத்திய அமைச்சரே இதில் கலந்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2006 பழங்குடிகள் மற்றும் வனம் சார்ந்து வாழ்வோர் உரிமை அங்கீகரிப்பு சட்டம் அப்படிங்கிற சட்டம் அன்றைக்கி ஆண்ட காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்படுது. இந்த சட்டமும் மேய்ச்சல் நில உரிமையை தான் சொல்லுது. அப்போ அந்த மேய்ச்சல் நிலம் இன்றைக்கி இல்லை, மேய்ச்சல் நில உரிமை இன்றைக்கி இல்லை. மேய்ச்சல் நிலங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு அழித்தொழிக்கப்பட்டிருக்கு. காடுகள்லையும் போய் மாட்டை மேய்க்க முடியாது அப்படின்னு நிலம் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த மேய்ச்சல் நில உரிமை வேணும், இந்த மேய்ச்சல் நிலங்கள் வந்து மீட்டெடுக்கப்படணும், காடுகளில் போய் மேய்வதற்கான மாடுகள் மேய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படணும், அதுக்கான தடை விளக்கப்படணுங்கிற வலியுறுத்தி தான் நாம் தமிழர் கட்சி வந்து முதல்ல நம்ம ஆடு மாடுகளின் மாநாடு போட்டோம். அதுக்கும் பிறகு இப்போ வந்து அந்த மலை மேலே ஏறி தேடி வந்து அடகுபாறை மலை மேலே ஏறி அந்த ஆடு மாடு வளர்க்கக்கூடிய இந்த மேய்க்கக்கூடிய அந்த போராட்டத்தையும் செஞ்சோம். அதனால் இதில் வந்து பிற்போக்குத்தனமோ இல்லை வந்து வாக்கரசியலுக்கான நோக்கமோ இல்லை, இது உரிமை சார்ந்த ஒரு போராட்டம், அவ்வளோதான். இது ஒவ்வொரு சாதியாக பார்த்து அவங்களுக்கான விஷயங்களை சேர்த்து பண்ணுறாங்க. பட்டியல் சாதி வெளியேற்றமாக இருக்கட்டும், அந்த மாதிரி இவரோட ஒரு மூவே பார்த்தோம்னா ஒரு கேஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்களோட குலத்தொழில் என்னவோ அதை ஊக்குவிக்கிற மாதிரி அந்த ரொம்ப பிற்போக்காக கொண்டு போகிறாரு அப்படிங்கிற விமர்சனத்தை தான் தொடர்ந்து முன் வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இது பார்க்குறவங்களோட பார்வை வந்து அவ்வளோ அபத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு சாதியை நீங்கள் உள்நோக்கமாக கற்பிப்பீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களோட செயல்பாடுகளுக்கு, கருத்துக்களுக்கு, நிலைப்பாடுகளுக்கு நாங்கள் பொறுப்பு. அது குறித்தான உங்களோட கற்பனை ஓட்டத்துக்கு, சிந்தனை ஓட்டத்துக்கு, உங்களோட வாத பிரதிவாதங்களுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. நாங்கள் கல் இறக்கிறத சொல்கிறோம், இந்த சாதி தான் கல் இறக்கணும்னு சொல்கிறோமா? இல்லை ஆடு மாடு வளர்ப்புங்கிறோம், இந்த சாதிக்காக தான் ஆடு மாடு வளர்க்கணும்னு சொல்கிறோமா? அப்படி எதுவுமே சொல்லியே. நீங்களாக ஒரு உள்நோக்கம் கற்பிச்சு அதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? கல் இறக்கிறத வந்து போராட்டத்தை வந்து நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. ஆனால் திமுகவோட வாக்குச்சாவடி மோர் கூட்டத்தில் வந்து அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் விருந்து பரிமாறப்படுது. அந்த பரிமாறப்படுற விருந்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து ஒரு பீர் போத்தல் வைக்கப்படுது. அந்த காட்சி வந்து சமூக வலைதளங்களில் உழவுது. யார் மேலேயும் வழக்கு போடலை, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அந்த சம்மந்தப்பட்ட அதை நடத்தின திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் அவருக்கும் திமுக தலைமை எந்த கண்டிப்பையும் செய்யலை. அப்போ அதை இந்த சோகால்டு நடுநிலையாளர்கள் பேச மாட்டாங்க. அதே போல் வந்து ஆடு மாட்டுக்கு மாநாடு போட்டோம்னா அந்த மேய்ச்சல் உரிமையை பேசினோம்னா அது அபத்தம்பாங்க. ஆனால் மனிதனோட தன்மான உரிமைக்கு மாறாக மனிதர்களை வந்து ஆடு மாடு போல் ஈரோடு கிழக்கில் பட்டியல் அடைச்சி வச்சுருந்தாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபான்னு தலைக்கு விலை பேசி அதை ஒருத்தர் கண்டிக்கல. அப்போ பார்க்குறவங்க பார்வை என்னென்னா, நாம் தமிழர் கட்சி செய்துங்கிறதுனாலேயே இதை வந்து தப்பாக அவங்க செய்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி லட்சக்கணக்கான மரங்களை நட்டு இங்கே வந்து ரத்த தானம் பண்ணி இங்கே பல நன்மைகளை செஞ்சாலும் ஒருபோதும் இவங்க ஆதரிக்கவோ அங்கீகரிக்கவோ மாட்டாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி செஞ்ச எந்த நன்மையும் இவங்க ஆதரித்து அங்கீகரித்து பேசுனதில்லை. காரணம் வன்மம், காழ்ப்புணர்ச்சி. அதனால் அவங்க அங்கீகரிக்கணும்னு தேவையில்லை. மக்கள் அங்கீகரிக்கிறாங்க, மக்கள் ஏற்கிறாங்க. இவங்க எந்தவித சாயம் பூசட்டும், எந்தவித உள்நோக்கமும் கற்பிக்கட்டும், நாம் அதை கடந்து போகிறோம். ஓகே. இப்போ சீமான் அவர்கள் தொடர்ந்து தனிச்சு தான் போட்டிகிட்டு இருந்திருக்காரு, யாருக்கும் கூட்டணி வச்சதில்லை. இந்த முறை அதை பற்றி கேட்கும்போது மாநாட்டில் அறிவிக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் சொன்னதாக இருக்கட்டும், இது வரைக்கும் பண்ணாத ஒரு சில விஷயங்களை பண்ண போகிறேன், நீங்களே அதிர்ச்சி ஆகிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும், வேறு ஏதோ பிளான் வச்சிருக்காரு, சீக்ரெட் பிளான் அப்படிங்கிற மாதிரி தனிச்சு போட்டின்னு அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சு வேட்பாளர்களும் 180 இடங்கள்கிட்ட வந்து ஏறக்குறைய முடிவு பண்ணியாச்சு. அவங்க தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு போடுவேன்னாங்க, வியூகத்தை வந்து சொல்லுவேன்னு சொன்னாங்க. மற்றபடி கூட்டணி குறித்தான முடிவெல்லாம் புதுசாக அறிவிக்கப்படுறதில்ல. அறிவிச்சது நகர்ந்துட்டு இருக்கிறோம். அதனால் புதுசாக அந்த குழப்பிக்கவும் தேவையில்லை. ஏன்னா நாம் 2010 தொடங்கி 16, 19, 21, 24 4 பொதுத்ததில் வந்து தனிச்சு போட்டி போட்டுட்டோம். அதில் வந்து நம்ம பெண்களுக்கு சரிபாதி வாய்ப்பை வந்து நம்ம தொடர்ச்சியாக தேர்தலில் கொடுத்து நம்மளை நிரூபிச்சிட்டோம். அதெல்லாம் அதே போல் தான் நம்ம தனிச்சாக போட்டி போட போகிறோம். நாம் தமிழர் கட்சி வந்து சரிபாதி பெண்களுக்கு வாய்ப்பு வழங்க போகுது. அதே போல் வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சியின் செயல்பாட்டு வரைவும் இன்னும் மேம்படுத்தப்பட்டு இன்னும் வர இருக்குது. அதுதான் நடக்க போகுது. ஓகே. விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க சமீப காலமாக அப்படிங்கிற விஷயம் வந்து நாம் தமிழர் கட்சி மேலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சீமான் அவர்கள் வந்து போர் விஜய்க்கும், அதாவது லட்சிய கூட்டத்துக்கும் ரசிக கூட்டத்துக்கும் போர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த விமர்சனம் அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு இமேஜை டேமேஜ் பண்ண வேண்டிய தேவை அல்லது அவசியம் எதனால் நாம் தமிழர் கட்சி? இல்லை, இமேஜை டேமேஜ் பண்ணுறங்கிற வார்த்தை வந்து சரியான வார்த்தை இல்லை. நாம் விமர்சனத்தை வைக்கிறோம். இங்கே வந்து நம்ம வந்து திராவிடத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் சண்டை, திராவிடத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் தான் இங்கே களத்தில் போர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சண்டைக்கு ஊடாக குறுக்கு சால் ஓட்டக்கூடிய வேலைகளை வந்து தாவேகா செய்து விஜய் செய்தார். அதை அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது, அம்பலப்படுத்துகிறோம். அதனால் வந்து நமக்கு முதன்மை எதிரி யாருன்னு கேட்டால் எப்போதும் நமக்கு எதிரி வந்து பாஜக.
கருத்தியல் எதிரி பாஜக, கள எதிரியாக திமுக இருக்குது. இதில் வந்து இங்கே வந்து எதிரியாக இல்லாத உதிரியாக வந்து தாவேக்கா இருக்குது. அப்போ உதிரியாக இருக்கக்கூடிய இந்த தாவேக்காவை மக்கள் மன்றத்தில் இது போலியான ஒன்று, இது மக்களுக்காக உண்மையாக இருக்காது, உளப்பூர்வமாக நிற்காது அப்படின்னு அம்பலப்படுத்த வேண்டிய, அவங்கள தோலுரிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. தோலுரிக்கிறோம். ஓகே. அதை தாண்டி நாம் தமிழர் தம்பிகள் வந்து டிவிகே பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறனால ஒன்றும் இப்போ கிடையாது. யார் போகிறா? அப்படியே விமர்சனங்கள் தான் வச்சுட்டு இருக்காங்க. இளைஞர்கள் போகிற மாதிரி இருக்குல்ல. யார் போகிறா? நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவை யார் போகிறா? எத்தனை மாவட்டத்தில் போயிருக்காங்க, எத்தனை மாநில உரிமையாளர் போயிருக்காங்க? அப்படிலாம் ஒன்றுமே இல்லையா? அதனால் எங்களுக்குன்னு இருக்குது. நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு அரசியல்படுத்தப்பட்ட ஒரு 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 பாசறை கூட்டம். அது தாவேக்காங்கிறது வெறும் ரசிக்க கூட்டம். எந்தவித கோட்பாடும் இல்லாத, கொள்கையும் இல்லாத, எந்தவித தத்துவார்த்த ரீதியான புரிதலும் இல்லாத, தலைமை முதல் கடைக்கோடி கிளை வரைக்கும் தாவேக்கால ஒரே மாதிரி ஒன்றும் புரிதல் இல்லை, ஒரு பக்குவம் இல்லை. ஒரு ஆளுமைகளாக அந்த கட்சியில் ஒரு 4 பேர் 5 பேர் நல்ல ஆளுமைகளாக இருக்கிறாங்க. வரலாற்று பின்னணி தெரிஞ்சவங்க, கருத்தியல் சார்ந்த புரிதல் கொண்டவங்க, அரசியல் குறித்தான திறனாய்வு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றலை படைச்சவங்க அப்படின்னு தேடி பார்த்தாலும் அந்த கட்சியில் ஒருத்தர் இல்லை. அப்போ அந்த கட்சியை நாங்கள் ஏன் பொருட்படுத்தணும்? ஊடகங்கள் அதீதமான முக்கியத்துவம் கொடுத்து அவரை நோக்கி வந்து அவர் தான் தமிழ்நாட்டை போற்றப்பட போகிறாரு, 40 விழுக்காடு வாங்க போகிறாரு, 80 விழுக்காடு வாங்க போகிறாரு அப்படின்னு தேவையில்லாமல் ஒரு போலியான ஒரு கருத்துருவாக்கத்தை செய்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்கள் வந்து இந்த கருத்து கணிப்புங்கிற பேரில் தங்களோட விருப்பத்தை வந்து திணிப்பது, இதை உடைக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் உடைக்கணும். இப்போ அரசியல் விமர்சகர்கள் பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, எதிரில் இருக்கக்கூடிய அதிமுக, நாம் தமிழர், டிவிகே எல்லாமே தனித்தனி அணிகளாக இருக்காங்கன்றது திமுகவுக்கு பலம் சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி பார்த்தா இங்கே வந்து போட்டி போடுறப்ப சுயேட்சையாக போட்டி போடுவாங்க. சுயேட்சையாக போட்டி போடுறப்ப அவங்க போட்டிட்டாங்கன்னா அது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்களை பிரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சுயேட்சையை போட்டி போடாமல் எல்லாம் விலகுங்கப்பா, இல்லை போட்டியே போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஜனநாயகத்தில் எல்லாரும் போட்டி போடுவதற்கான உரிமை உண்டு. அதில் யார் பக்கம் நியாயம் இருக்குது, யார் வைக்கிறது சரியாக இருக்குது அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய, போட்டி போடுறதாலே இவருக்கு சாதகமாயிரும், அவருக்கு சாதகமாயிரும், அது விளைவு. ஆனால் யார் வந்து மக்களுக்கான சரியான தேர்வு அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அதில் மக்களுக்கான தேர்வாக வந்து நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டுகளாக எங்களை நிரூபிச்சிருக்கோம். அதனால் இந்த தேர்தல் களம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு அறுவடைக்கான களமாக இருக்கும், அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கான களமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம், நம்புகிறோம். அதை நோக்கி நாங்கள் பயணப்படுறோம். திமுக அரசு இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பொருளாதார ரீதியாக வந்து 11% உயர்ந்திருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து 2011 காலகட்டத்தில் தான் இருந்துச்சு டபுள் டிஜிட்டில், இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு சாதனையாக சொல்லியிருக்காங்க. இந்திய அளவில் வந்து பொருளாதார வளர்ச்சியில் வந்து தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? வளர்ச்சிங்கிறது ஏட்டில் இருக்குது, நாட்டில் இருக்கா? 2011 கருணாநிதி, அப்படின்னா 2011 கருணாநிதியோட ஆட்சி காலம். அன்றைக்கி வளர்ச்சி பெற்றுச்சு தமிழ்நாடு அப்படின்னா கடந்த கால தவறுக்கு மன்னிப்பு கேட்குறேன்னு ஸ்டாலின் சொன்னார். 2006 2011 தான் திமுகவோட உச்சபட்ச கொடுமையான ஆட்சி. என்ன வளர்ச்சி பெற்றுச்சு? இங்கே வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சிங்கிறீங்க, புள்ளிவரத்தை காட்டுறீங்க, ஆனால் கள சொல்ல என்னவா இருக்குது? செவிலியர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க, எல்லா துறையை சேர்ந்த பெருமக்களும் போராடுறாங்க. இங்கே வந்து கடன் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு வந்து 8 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது வந்து 4 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் 4 லட்சம் கோடி கடன், 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அரசு வந்து பட்ஜெட் போடுறப்ப திணறுது. 48,000 கோடி வந்து டாஸ்மாகில் வருமானம்னா 50,000 கோடியை உயர்த்தலாம் அப்படின்னு திட்டம் போடுது. இங்கே வந்து பள்ளிகளுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு வந்து காசு இல்லை. இவ்வளவு திண்டாட்டமான நிலைமையில் தமிழ்நாடு இருக்குது. நீங்கள் ஒரு புள்ளி விவரத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு வளர்ச்சி விட்டுச்சுன்னா அது ஏட்டில் இருக்கலாம், நாட்டில் இல்லை, மக்கள்கிட்ட இல்லை. அதனால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் வந்து திமுக ஒரு சாதகமான இதை மக்கள்கிட்ட கிரியேட் பண்ணாது. திமுக வந்து என்ன பரப்புரை செஞ்சு நாங்கள் நல்லா ஆட்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு நிரூபித்தா வந்து வாக்களை பெறாங்க. அவங்க காசு கொடுத்து வாக்களை பெறாங்க, அவ்வளோதானே. இப்போ திரும்ப 2026 வந்து திமுக காசையே கொடுக்காம பரிசுத்தமாக தேர்தல் எதிர்கொள்ள போதா? காசு தான் கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் வந்து திமுகவை நோக்கி ஒரு கருத்துருவாக்கம். தமிழ்நாட்டில் திமுக ஒரு பொற்காலாட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்குது, நல்ல ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு மக்களை நம்ப வைப்பது. இங்கே வந்து கோட்பாட்டு அரசியல், கொள்கை அரசியல், மக்கள் சேவை அரசியல், சித்தாந்த அரசியல் அதெல்லாம் கிடையாது. முழுக்க விளம்பர அரசியல். இங்கே வந்து விளம்பர அரசியல், போலியான கருத்துருவாக்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக அந்த ஊடக கட்டமைப்பு அரசியல் இதுதான் நடக்குது. இந்த ஆட்சியே வந்து ஆட்சிங்கிறத விட விளம்பர காட்சின்னு சொல்கிற அளவுக்கு முழுக்க விளம்பரம் தான். அதெல்லாம் மக்கள் மனதில் வந்து கட்டமைக்கிறது. தமிழ்நாடு வளர்ந்துக்கிட்டு இருக்குது, தமிழ்நாடு வந்து புள்ளி வரத்தில் பார்க்குறப்ப பொருளாதாரத்தில் முன்னேறி போயிட்டுருக்கு அப்படின்னு. ஆனால் களத்தில் ஒன்றுமே இல்லையே, நிஜத்தில் ஒன்றுமே இல்லையே. இப்போ மக்கள் நல திட்டங்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த மகளிர் உதவித்தொகையாக இருக்கட்டும், பெண்களுக்கு இலவச பேருந்தாக இருக்கட்டும், இப்போ மக்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் ஒரு வீடு தேடி மருத்துவங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்க? 1000 ரூபா காசு கொடுத்துட்டு வறுமையில் ஏழ்மையில் வந்து இன்றைக்கும் வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறாங்க.
குறிப்பாக பெண்கள்கிட்ட வந்து தற்சார்பு இல்லை. அவங்க வந்து கணவனையோ இல்லைன்னா தந்தையோ சார்ந்தான் வாழ வேண்டிய நிலைமை இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஊதியம் வந்து கிராமப்புற பெண்களுக்கு தாய்மார்களுக்கு கிடையாது. அப்போ 1000 ரூபா காசு வருதுங்கிறப்ப அவங்களுக்கு அந்த 1000 ரூபா காசுங்கிறது கிராமப்புறத்தில் பெரிய ஒரு தொகையாக பார்க்கப்படுது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 1000 ரூபா காசு வந்து தொடர்ச்சியாக வரணும்னா நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவங்களோட வறுமையை, அவங்களோட ஏழ்மையை வந்து எப்படி வாக்காக மாற்றலாம்னு தான் திமுக முயற்சி பண்ணதை ஒழிய, அவங்களோட வறுமையை போக்குவதற்கோ இல்லை கிராமப்புறம் சார்ந்து வந்து அந்த பெண்களை மையப்படுத்தி தொழில் தொடங்கி அவங்களுக்கான ஒரு மாதாந்திர ஒரு ஊதியத்தை தருவதற்கோ எந்த திட்டமும் இல்லை. பெண்கள் வந்து அதே போல் கேட்டு போராடுவது, பெண்கள் தன்மானத்தோடு வாழணும்னா இங்கே டாஸ்மாக் கடையை மூடணும். ஏன்னா டாஸ்மாக் சாராயத்தால் இங்கே வந்து வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை நடக்குது. டாஸ்மாக் சாராயத்தை குடிச்சிட்டு போகிற ஒரு கணவன் வந்து மனைவியை போட்டு அடிக்கிறான். ஒரு தந்தை வந்து பிள்ளைகிட்டே மோசமாக நடந்துக்கிறான். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது. அப்போ டாஸ்மாக் கடையை மூடுங்கிறது பெரும்பான்மை மக்களின் ஏகோபித்த கோரிக்கை, பெரும்பான்மை பெண்களோட ஏகோபித்த கோரிக்கை. அதை நிவர்த்தி செய்யாமல் விட்டுட்டு நான் பெண்களுக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேங்கிறப்ப முதல்ல டாஸ்மாக் கடையை மூடுங்க. இந்தியாவிலே இளமதி விலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடுன்னு அமைச்சர் கனிமொழி சொன்னாங்க. மதுவிலக்கு போராட்டமே மகளிர் நீதி சார்பாக தான் திமுக நடத்துச்சு. அப்போ அந்த மதுவிலக்கை கொண்டு வராமல் இதெல்லாம் பண்ணி என்ன பயன் இருக்குது? இப்போ மதுவிலக்குற விஷயம் வந்து குறைஞ்சபட்சம் போன எலெக்ஷன் வரைக்குமாச்சும் எல்லா கட்சியிலும் ஒரு பேர அளவிலையாச்சும் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ யாருமே அதை முன்னெடுக்கிற மாதிரியே தெரியல. ஒருவேளை அதுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஸ்கோப் இல்லை, இனிமேல் அதை சொல்கிறதுனால வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. 2016 தீவிரமாக பேசினாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் மதுவிலக்குங்கிறது ரொம்ப தீவிரமாக பேசப்பட்டுச்சு. தேர்தல் நெருக்கத்தில் ஐயா சசிபெருமாள் வந்து இந்த போராட்ட களத்தை இறந்து போனார். அதனால் அந்த களத்தில் வந்து எல்லாரும் பேசினாங்க. மதுவிலக்குன்னு அம்மையார் ஜெயலலிதா கூட பேசினாங்க. 2021 திமுகவோட தேர்தல் அறிக்கையிலையும் மதுவிலக்குன்னு இருக்குது. ஆனால் அதை அவங்க செயல்படுத்த முன் வரலை. அப்போ இந்த தேர்தல் காலத்தில் வந்து இன்றைக்கி மக்கள் மனதில் வந்து பெரிய கொந்தளிப்பாக ஒன்று பேசப்படுது அப்படின்னா அதை செய்வாங்க. இப்போ மதுவிலக்குங்கிறது பரவலாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஒரு கொதிநிலையாக இல்லை இந்த சமயத்தில், தற்கால சூழலில். அதனால் அதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு வேறு ஏதாச்சும் முன்னெடுத்து வேலை செய்வாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து களத்தில் போராடிட்டு இருக்கீங்க. தேர்தல் நெருங்க அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது? திட்டம் ஒன்றும் இல்லை, தொடர்ச்சியாக மக்களுக்காக போராடுவது, அதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பண்ணுறது தான். இப்போ திமுக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முழக்கத்தை வைக்கிறாங்க. அங்கே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அதிமுக, மக்கள் ரொம்ப முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு விஜய். இவங்கெல்லாம் இப்போ தான் மக்களை நோக்கி வர்றாங்க. நாம் மக்களோட எப்போ நிற்கிறோம். அப்போ நமக்கு புதுசாக ஒரு முழக்கமெல்லாம் தேவையில்லை. நாம் இதுபோல் ஒரு கவர்ச்சியான வாசகத்தை வச்சு மக்கள்கிட்ட போகிறதில்லை. மக்கள் வாழ்வாதார உரிமை சார்ந்தால் மக்கள்கிட்ட போகிறோம். இப்போ நெசவாளர்களுக்கு பிரச்சனை, அதை சார்ந்த போராட்டம். துப்புரவு பணியாளர்களுக்கு பிரச்சனை, அது சார்ந்த போராட்டம். மேய்ச்சல் உரிமையை பறிக்கப்படுது, ஆடு மாடுகளின் மாநாடு, அது சார்ந்த ஒரு போராட்டம். அதே போல் வந்து கல்லுக்கு தடை இருக்குது, அது சார்ந்த போராட்டம். இப்படி தான் போயிட்டுருக்கோம். அதனால் எங்களுக்கு புதுசாக ஒன்றும் தேவையில்லை. நாம் 364 நாள் களத்தில் நிற்கிறோம். அதனால் மக்களை அரசியல்படுத்தி மக்கள் மனங்களை வென்று மக்கள்கிட்ட வாக்களை பெற்று இந்த முறை அதிகாரத்தை நோக்கி நகருவோம் அப்படின்னு நம்பி உழைக்கிறோம். நிச்சயமா அவங்க நல்ல நோக்கம் பெற்று பெற வாழ்த்துக்கள். நிறைய அரசியல் கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.